எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதாங்க நாங்கள் வந்திருக்க அந்த கும்முடி பூண்டின்ற ஒரு இடம். இது வந்து நாங்கள் கொல்லி மாதிரி பெருசாக வாங்கி அந்த இடத்துல மீன் வளர்க்குறது, இது மாதிரி வாட்டர் சர்வீஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீவுக்கெலாம் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து 50 பேர் எல்லாம் ஒன்றா வந்து எங்கள் சொந்தங்கள் எல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தங்கிட்டு போவோம். செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லாம் இன்றைக்கி ஒரு சமையல் ஒருத்தவங்க செய்வோம். எங்கள் ஓரவத்தி உட்காந்துன்னு சாம்பார் வைக்கிறாங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக செய்வாங்க அவங்க சாப்பாடெலாம். அங்கேயே முருங்கைக்காலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பறித்து சாம்பார் வைக்கிறோம். நைட்டு சாப்பாடு சாம்பார், மீன் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். மீனானம், சிக்கன் பொரியல் எல்லாம் இந்த சின்ன சிலிண்டர் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்போம். இந்த மாதிரி டைமில் மட்டும் எடுத்துகிட்டு வந்து சமைப்போம், செய்வோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக கிரிக்கெட் விளாடுவாங்க. எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லாக எல்லாம் ஜாலியாக விளாடுவாங்க. சூப்பராக இருக்கும். பருப்புலாம் எல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வருவோம். ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் சமைப்போம். பாருங்கள், அது ஹைவே ரோடு. அந்த ரோட்டுக்கிட்ட பிள்ளைங்களாம் விளாடுது. சாம்பார் ரெடி ஆகினே இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே ரெடி ஆயிடுச்சு. செஞ்சிட்ருக்கோம். இதை முடிச்சுட்டு அப்புறமா மீனான வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் செஞ்சு அப்புறம் ரைஸு சோறாக்கி அப்புறம் நைட்டு நாங்கள் சாப்பிட்டு படுக்க மணி 12 1 ஆகுங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நான் அந்த வீடியோலாம் போடுறேன். சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கொல்லிலாம் போய் சமையல் பண்ணி சாப்பிட்றது பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாங்காய் அறுத்த உடனே எங்கள் ஃபேமிலி எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்படியோ காப்பாற்றி மாங்காய் அதில் போட்டு சாம்பாரில் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாம்பார். கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்ட வீடியோலாம் நாங்கள் போடுறோம். பிள்ளைங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதெல்லாம். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் தான் நாங்கள் போவோம் வீட்டுக்கு. நல்லாயிருக்கும். வாட்டர் சர்வீஸ் வச்சுருக்கோம். இங்கே வண்டிலாம் கழுவ வருவாங்க. அந்த வேலையும் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும். இது நைட் டைமுன்றதுனால ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சுங்க. சரி, நைட்டு சாப்பாடே செஞ்சுருவோம். நிறைய பேர் இருக்கிறதுனால சோறே செஞ்சிட்டோம். நாளைக்கு தான் வேறு சாப்பாடு செய்யணும். சாம்பார், சிக்கன், மீனானத்தோடு இன்றைக்கி நைட்டு விட்டுட்டோம். நாங்கள் எல்லாம் மாமா பொண்ணுங்க, நாங்கள், எங்கள் ஓரவத்தி, எங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துருந்தாங்க. ஒருத்தவங்க கூட எங்கள் ஃபேமிலியில் பாக்கி இல்லை. எல்லாருமே ஒன்றா எல்லாருமே வந்துருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தாளிச்சிட்டாங்க. கருவேப்பிலை, கடுகு, மிளகாத்தூள் போட்டு தாளிக்கிறாங்க. இந்த கேஸ் அடுப்பு வச்சு வெளியே வச்சு தாங்க சாப்பாடெலாம் செய்வோம். உள்ளே செம்ம புழுக்கமாக இருக்கும். அதனால் ஷீட் போட்ட இடம். அதனால் நாங்கள் வெளியே பெரிய வராண்டா மாதிரி காமிச்சோம் பாருங்கள் ஓப்பனிங்கில். அந்த இடத்துல தான் வச்சு செய்வோம். அந்த பக்கத்துலேயே மரம்லாம் இருக்குது. கொய்யா மரம், மாமரம். அந்த மரம்லாம் நல்லா செம்ம காற்றுங்க. இங்கேயே நாங்கள் அழகாக நீட்டாக எல்லோரும் ஒன்றா அழகாக படுத்துப்போம். அடுத்தது சாப்பாடு செய்கிறதுக்காக முருங்கைக்காலாம் பொரியல் பண்ணுறதுக்காக அறுத்துன்னு இருக்காங்க பாருங்கள். மணி 8 இப்போ செஞ்சுன்னு இருக்கோம். எல்லாம் உட்காந்து விளாடின்னு இருக்குது. அடுத்தது அரிசி ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வீடியோ போடுறோம். டாட்டா, பை பை.